அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் சேனலில் ஒரு ஃப்ளஃபியான ஒரு டோனட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு டோனட் ரெசிபி தான். நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டோனட் செஞ்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க போய் பார்க்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி நீங்கள் இதில் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டால புது ஈஸ்ட்டாக இருக்கணும். இதில் ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் எப்படி டோனட் செய்கிறேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளஃபியான ஒரு டோனட் செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நான் கொதித்து ஆற வச்ச பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது கையில் ஒட்டுற தன்மைக்கு தான் இருக்கும். நீங்கள் கை விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் பால் வந்து கரெக்டாகவே இருந்துட்டு மாவு பிசைகிறதுக்கு. மாவை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி நான் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பட்டர் வந்து நான் 2 ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். கை விடாமல் நீங்கள் பட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பத்துலேருந்து ஒரு 15 நிமிஷமாவது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு பிசையும் போதே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை கைவிடாமல் 10லேருந்து 15 நிமிஷம் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைஞ்செடுத்த மாவு வந்து வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் எடுத்து பவுலில் நல்லா பூசி விட்டுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் பட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மூடி போட்டு நம்ம ஒரு 1 ஹவருக்கு இதை ஓரமாக வச்சிடுவோம். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கிட்டால மாவு வந்து டபுள் சைஸ்லேயே இருக்கும். இதை லைட்டாக ஒரு பஞ்ச் விட்டுக்கிறேன். பிசைஞ்சு வச்சுக்கிற டோவை வந்து நான் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி எடுக்கிறேன். இதை கொஞ்சமாக
ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நம்மளோட கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நீங்கள் இதை பரத்தி எடுத்துக்கோங்க. நல்லாவே இதை பரத்தி விட்டுறாதீங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக நீங்கள் பரத்தி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பரத்தி விட்டாலே போதும். நான் நெஸ்காஃபியில் வர ஒரு பாட்டில் மூடியை தான் இதை எடுத்து கட் பண்ண போகிறேன். உங்களோட வீட்டில் என்ன மூடி இருக்கோ அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெஸ்காஃபியில் பெரிய பாட்டிலில் வர மூடியை தான் நான் எடுத்து கட் பண்ணுறேன். உள்ளுக்கு சின்னதாக ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் பாட்டிலில் வர மூடியை தான் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஃப்ளஃபியான ஒரு டோனட் கிடைக்கும். மிச்சமாகிற மாவை நீங்கள் இதே மெத்தடில் பிசைஞ்சு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசைஞ்செடுத்த மாவை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டோ எல்லாம் எடுத்து அதிலே வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிற டோனட்டை நம்ம கவர் போட்டு எடுத்துப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகிறதோட டோனட்டும் நம்மளுக்கு ரெடியாகி ஃப்ளஃபியாக வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோனட்டை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சமாகிற எல்லா டோனட்டையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டோனட்டுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் சாக்லேட்டை மில்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த டோனட் இப்படி தான் இருந்துட்டு ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்துச்சு. நீங்களும் இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி கோட்டிங் கொடுக்கலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் சாக்லேட்டையும் ஒயிட் சாக்லேட்டையும் மில்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அழகுக்காக நான் இதில் ஒயிட் சாக்லேட்டை ஒரு சின்ன ஒரு டிசைனாக போட்டு எடுக்கிறேன்.
சுகர் பால்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம செஞ்ச ஒரு ஃப்ளஃபியான டோனட் தான் இது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.